அதன் பிறகு அதெல்லாம் ரெகுலராக நமக்கு கிடைச்சது. இப்போ இந்த புத்தகத்தில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு படம் வரைஞ்சிருக்கார். அதில் என்ன படம் எப்படி வரைஞ்சிருக்கிறாருன்னா, சூரியன், பூமி, சந்திரன் இந்த மூணும் இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கிறார். இந்த படத்தில் அவர் சூரியனை மையமாக வைக்கலை. எப்படி? சூரியன் மையத்தில் வைக்கலை. சூரியன் மையத்தை விட்டால் வேறு எங்கேயோ இருக்குது. அப்போ அவர் அதன் மூலமாக அதில் ஒரு விளக்கமும் கூட கீழே கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இந்த கிரகங்கள் எல்லாமே சூரியனை மையமாக வச்சு சுற்றுதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு கிராவிடேஷ்னல் சென்டர்னு ஒன்று இருக்குது, ஒரு ஈர்ப்பு விசை மையம்னு ஒன்று இருக்குது. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோளும் தன்னுடைய ஈர்ப்பு விசை மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மையப்புள்ளியை கணக்கு வச்சு அந்த மையப்புள்ளியை வச்சு தான் சுற்றுது. அதாவது இப்படி சூரியனுக்கு அதை சுற்றி பூமி சுற்றுதுனாலும் இந்த சூரியனே வேறு ஏதோ ஒரு மையப்புள்ளியை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது.